ஒரு ஸ்டடியில் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தலைவலி அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் ஓவுலேஷன் வருது, 30 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் வர்றதுனால உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. யாருக்கெல்லாம் லிவர் வீக் ஆகுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னா, மதியம் சாப்பிட்டோன்னு யாருக்கெல்லாம் தூக்கம் வருதோ அவங்களுக்குலாம் லிவர் வீக்காக இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் வந்து பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும். காஃபி குடிக்கிறதுனாலையோ தைலம் போடுறதுனாலையோ தலைவலி போகவே போகாது. காஃபி குடிக்கிறதுனால நம்ம பிரெயினுக்கு போகிற பெயின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேராது. தைலம் போடுறதுனால ஒரு இரிட்டேஷன் உருவாகுது. அந்த இரிட்டேஷன் இந்த இரிட்டேஷனை காம்பன்சேட் பண்ணுது. இது ஒரு ஃபால்ஸ் இரிட்டேஷன் வந்து ரியல் இரிட்டேஷன் ஆர் இன்ஃபர்மேஷனை குறைக்குது. இப்போ பெயின்றதே ஒரு நல்ல உணர்வு. பெயின்றதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். சுளுக்கிடுச்சு விழுந்துட்டோம், இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது வந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை டெய்லி முட்டி வலிக்கு நான் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணிப்பேன்னா அவங்க பெயின் இன்ஃபர்மேஷனை தடுத்துட்டு முட்டி தேய்மான பிரச்சனையை அதிகப்படுத்துகிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி பேச போகிறோம். எல்லாருக்குமே தலைவலி வரும் அண்ட் எல்லாருமே இது ரொம்பவே ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போய்ட்றாங்க. பட் இந்த இக்னோரன்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தலைவலி எதனால் வருது, என்ன பண்ணால் அதை க்யூர் பண்ண முடியும், தலைவலி வந்துட்டாலே தைலம் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கிறதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் பற்றிலாம் இன்னைக்கு நம்ம ஆயுஷ் டாக்டர் பகத்சிங் கிட்ட பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க, சொல்லுங்க. ஸோ என்னோட முதல் கேள்வி வந்து, இன்னைக்கு இந்த தலைவலி அப்படின்றது எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்கும் தலைவலியே வரல அப்படின்ற ஒரு ஸ்டேஜே இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த தலைவலி வரத்துக்கு முக்கியமான காரணங்கள்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? முக்கியமான காரணங்கள் வந்து லேட்டாக சாப்பிட்றது, தூங்காமல் இருக்கிறது, தண்ணி கம்மியாக குடிக்கிறது, இதுதான் மெயின் 3 மேஜர் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இதில் ரேராக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஜெனட்டிக்னாலலாம் வரதெல்லாம் வந்து ரொம்ப பெக்குலியர். பட் காமனாக ஒரு 60 to 70% பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்காதனால வர டீஹைட்ரேஷன் ஹெட்டேக். அப்புறம் தூங்கவே மாட்டாங்க சரியாக. அவங்களோட லைஃப்பில் தூக்கம்ன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 5 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க, அதுவும் டிஸ்டர்ப்டாவோ கான்ஷியஸாக தூங்கியிருப்பாங்க. சில பேருக்கு வயிறு சார்ந்த கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டாக வரும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது, ஒரு ஓய்வு எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 15 ஹவர்ஸாவது ஏதாவது ஒரு ஒர்க்கில் என்கேஜ்டாகவே இருப்பாங்க. இப்போ உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக ஹெட்டேக் வந்துடும். ஸோ தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது. பசிச்சு சாப்பிடாமல் இருந்தாலும் வாய்வுகள் நிறைய வருது இல்லையா? ஸோ அதனால் இதான் மேஜர் ரீசன்ஸாக இருக்குதுங்க. ஸோ ஒரு ஸ்டடியில் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தலைவலி அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் ஓவுலேஷன் வருது, 30 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் வர்றதுனால உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. உதாரணத்துக்கு ஒருத்தங்க எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் வராது. இப்போ அவங்க ரொம்ப கம்மி எனர்ஜியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்மி எனர்ஜியில், இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃபோனே கம்மி சார்ஜில் இருக்குது, அப்போ உட்காந்து நான் வீடியோ எடுக்கிறேன், கேம் பார்க்குறேன், இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வர பார்க்குறேன்னா how it is possible. அப்போ பவர் சேவிங் மோட் போட்டு கம்மியாக யூஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் அப்பயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிப்பேன். அப்போ வந்து கிரேவிங் நிறையா இருக்கும் பெண்களுக்கு. அப்போ உட்காந்து ஸ்வீட்டு, சாக்லேட்ஸு நிறைய எடுக்கிறது. பிஎம்எஸ், பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி வர ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னாலையும் உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பீரியட்ஸை புஷ் பண்ணுறப்ப வந்து சில பேருக்கு ஹெட்டேக் ஆகும், சில பேருக்கு பேக் பெயின் ஆகும், சில பேருக்கு லெக் பெயின் ஆகும், சில பேருக்கு ஒரு வீக்காக ஒரு ஃபெட்டிக் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வருது. ஸோ பெண்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க சரியாக சாப்பிட்றது இல்லை. மார்னிங் நிறைய ஃபுட் ஸ்கிப் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெண்கள். அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ், சாக்லேட்லாம் சின்ன வயசில் பிஃபோர் 25 வந்து அது ஒரு ஒரு ஃபேண்டஸியாக வந்து நிறையா எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நிறைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுக்கிறது இல்லை அவங்க. ஒரு எது சாப்பிட்டாலும் அவங்க ஒரு கொஞ்சம் குண்டாயிடுவோம், ஒரு ரொம்ப சதை போட்டுரும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னால அவங்கள ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. அடிக்குவேட்டாக கொஞ்சம் தேவைன்ற அளவுக்கு சாப்பிடாம ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுனாலையும் உடம்பு ஹீட் ஆகுது. நிறைய உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், பீரியட்ஸ் ரிலேட்டட் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் நிறைய இருக்கிறப்ப வந்து இந்த அட்ஜசண்ட்டாக வந்து ஹெட்டேக் ரொம்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தலைவலி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இந்த தூக்கமின்மை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னைக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதுல மெயினாக வந்து இந்த நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, இன்னொரு பக்கம் வந்து நைட் வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து சீரியஸ் கான்சிக்வன்சஸ் கொடுக்குது? இது நிறைய பேர் சொன்னது தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா
எப்போவுமே பிரைட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம பிரெயின்லேருந்து ஸ்லீப்க்கான எந்த வித என்சைம்ஸுமே செக்ரேட் ஆகாது. பிரைட்னஸ். அப்போ நானே எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிஜமாலுமே ஃபோன் யூஸ் பண்ணியே ஆகணும், சிஸ்டம் யூஸ் பண்ணியே ஆகணும்னா நல்ல லைட் போட்டு அந்த ரூமில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 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 ஜோன் கொடுங்க. அந்த இடத்துல வந்து டார்க் ரூமில் தான் ஸ்லீப் வரும். ஒன்று. அப்புறம் லேட்டாக சாப்பிட்டு லிவருக்கு ரொம்ப வேலை கொடுக்குது. உதாரணத்துக்கு யாருக்கெல்லாம் சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்துட்டு இருக்குமோ, உதாரணத்துக்கு அவங்களோட ஒரு 20 வயசு 25 வயசில் வந்து நான் எப்போவுமே சாப்பிட்டோன்னு தூங்கிடுவேன், சாப்பிட்டோன்னு அப்படியே தூக்கம் நல்லா சொக்கிட்டு வரும்ன்றவங்களுக்குலாம் 32 வயசு ஒரு 5 வருஷம் கழித்து சாப்பிட்டா தூக்கமே வராது. ஏன்னா அவங்க லிவர் வந்து அவ்வளோ ட்ரைன் அவுட் ஆயிடும். நம்ம வெறும் வயிறு இருக்கணும். வயிறு நம்ம தூங்கும் போது ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டொமக் எம்டியாக இருக்கணும். இந்த ஸ்டொமக் எம்டியாக இருக்கிறப்ப நம்ம பித்தத்துலேருந்து வர அந்த திரவம், பித்த திரவம் எம்டி ஸ்டொமக்குள்ளே படணும். அதுதான் வந்து ஒரு 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 அப்படியே கிறங்கிட்டு வருது, சொக்கிட்டு வருது, இப்போ என்னடா உட்காந்துட்டே தூக்கம் வருதுன்றதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இப்படி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காது. ஒரே ஒரு காரணம், ஸ்டொமக் ஃபில்லாக இருக்குது. ஆப்பிளில் ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, மில்க்லேயும் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எம்டி. இல்லை நான் நைட்டு தூங்குறப்போ ஒரு பால் குடிச்சுப்பேன், நைட்டு கடைசியாக ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுப்பேன். அதுக்கு தான் 2 ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிட்ருங்கன்னு சொல்லிடுறோம். சாப்பிட்டு அந்த ஸ்டொமக் ரீஜன் வந்து எம்டி ஆகிடும். அதோட வேலை முடிஞ்சு நாங்கள் மோஸ்ட்லி எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே 6 o'clock 7 o'clock டின்னர் முடிச்சிருங்க. அதுக்கு மேலே வச்சுக்கவே வேணாம். ஒரு 8 o'clock கிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. ஒரு ஃபைபர் ரிச் ஏதாவது ஒரு சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, வேக வச்ச ஆப்பிள், வேக வச்ச நேந்திரப்பழம், இந்த மாதிரி எதாவது எடுத்திங்கன்னா மேபி ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஃபைபர் இருக்குது, அதில் இருக்கிற விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. வேக வச்ச ஆப்பிளில் நல்லா டைஜஸ்ட் ஆகும். சில பேருக்குலாம் ஆப்பிளே டைஜஸ்ட் ஆகாது, சில பேருக்கு வாழைப்பழம் டைஜஸ்ட் ஆகாது. இன்றைக்கி அந்தளவுக்கு செக்ரீஷன்ஸ் யாருக்குமே இல்லை. ஸோ நம்ம 7 o'clock டின்னரை முடிக்க சொல்கிறோம். ஒரு 6 o'clock ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock கிட்ட ஏதாவது ஒரு இந்த மாதிரி வேக வச்சது சாப்பிட சொல்கிறோம். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்காத காய்கறிகள் சாப்பிட்றாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அது கூட கேஸ் இன்டியூஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ அந்த வெறும் வயிற்றில் ஒரு 9:30 மணிக்கிட்ட எல்லா வேலையும் அவன் ஒரு 9:30 10 மணிக்கு முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோனில் இருக்க நெட்டை ஆஃப் பண்ணி, வீடோட வைஃபை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி, அந்த ஒரு ஜோன், அது வந்து ஒரு மோட், அந்த எப்படி ஒரு தேட்டருக்குள்ளே போகணுன்னா அப்போ ஃபோனெல்லாம் பேசி சீக்கிரம் பேசி வச்சுட்டு எப்போ இனிமேல் கூப்பிடாத, நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு படத்தில் இருக்க போகிறேன்ற மாதிரி நம்ம டெய்லி அந்த சுச்சுவேஷனை உருவாக்கணும். இதுதான் என்னோடய வாழ்க்கைங்க. நான் ஒரு 10 o'clock படுக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு 11 o'clock தூக்கம் வருது. அந்த வெறும் வயிற்றில் அந்த பித்த நீர் கேல் பிளாடர்லேருந்து வர பைல் எம்டி ஸ்டொமக்கில் படும்போது கண்டிப்பாக சொக்கிட்டு மயங்கி தூக்கம் வரும். அது அந்த 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இல்லை 6 மணி வரைக்கும் நடுவில் எந்திரிக்காமல், கனவு வராமல், ஒன்றுக்கு போகிறதுக்கும் எந்திரிக்கக்கூடாது, கனவும் வரக்கூடாது, லைட்டு போட்டால் கூப்பிட்டா வந்து போனதும் தெரியாத அளவுக்கு தூங்குறவங்களுக்கு தலைவலி வராது, வெள்ளைப்படுதல் இன்ஃபெக்ஷன் வராது, தலை சுத்தல், மயக்கம், கிறுகிறுப்பு எதுவுமே வராது. ஒரு எனர்ஜி இருக்கணும். யாரெல்லாம் எந்திரிச்சோன்னே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுறாங்களோ அவங்க தூங்குனாங்க. யாரெல்லாம் திரும்ப படுத்துக்கலாம்னு தோணுதோ அவங்க தூங்கலை, கனவு வந்திருக்கும், இல்லாட்டி டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருந்திருக்கும், அவங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ தூக்கத்தில் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்குது, எது குவாலிட்டியான ஸ்லீப்புன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ஸோ இப்போ நம்ம தலைவலி பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால, தலைவலி அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த தைலங்கள் தான். தைலம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவர் தலைவலிக்கு இதை விட நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமாக பெயின் கில்லர்ஸ் போடுறாங்கன்னா இதோட பாதிப்புகள் என்னவா இருக்கும் சார்? அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெயின் கில்லர்ஸாக இருக்கலாம், இல்லை பேராசிட்டமல் மட்டும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பேராசிட்டமல் மாதிரி ஒரு பெயின் கில்லரையோ இல்லை ஒரு சிட்ரசன் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்டு தூங்கிடலாம், பெயினை குறைச்சிடலாம். இல்லை ஒரு பெயின் ரிலேட்டட் மெடிசின், எனி மெடிசின் சாப்பிட்றதுனால ஏதோ மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டா பரவாயில்ல, வாரத்தில் 2, வாரத்தில் 3, மாதத்தில் ஒரு 10 சாப்பிடும் போது லிவரில் ரத்தம் ரிலேட்டடாக கட்டியே உறையுதுன்றாங்க. இன்றைக்கி நாங்கள் நிறைய கேஸ் பார்க்குறோம். ஸ்கேன் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிவரில் வந்து ரத்த கட்டிகள் நிறைய இருக்குது. தலைவலிக்கு மாத்திரை போடுறது, தலைவலிக்கு, ஆமாம், தலைவலிக்கு மாத்திரை போட்டு எங்ககிட்ட அந்த கேஸ் தானே நிறைய வரும். தலைவலி ரிலேட்டடான கேஸ் தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அப்போ தலைவலிக்கு வரவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஸ்கேனும் பார்க்குறோம், பிளட் டெஸ்ட் எல்லா வைட்டல்ஸும் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கா, D டெஃபிஷியன்சி இருக்கா, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்காலாம் செக் பண்ணுறது வந்து இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் வந்து டயட்டு, லைஃப் ஸ்டைலு, அப்புறம் வந்து ஹெர்பல்ஸு, இது எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களோட டெஃபிஷியன்சியும் அட்ரஸ் பண்ணுறோம், அவங்களோட ஆர்கன் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால கிட்னி டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வருது, லிவர் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் பயங்கரமாக வருது. இப்போல்லாம் ஃபேட்டி லிவர்ன்றது ஒரு காமனாக போயிடுச்சு.
அது கூட பரவாயில்ல, அதை கூட நம்ம வந்து பெரிய லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ கிடையாது. பட் லிவர் பிளே எ வைட்டல் ரோல். லிவர் வந்து ஒரு பெரிய உறுப்பு கிடையாது, அது ஒரு சுரப்பி. இட்ஸ் எ கிளாண்ட். அந்த கிளாண்டு தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக ஒரு டீப் ஸ்லீப்புக்கும் அதுதான் உதவுது, நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகிறதுக்கும் அது உதவுது. யாருக்கெல்லாம் லிவர் வீக் ஆகுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னா, மதியம் சாப்பிட்டோன்னு யாருக்கெல்லாம் தூக்கம் வருதோ அவங்களுக்கெல்லாம் லிவர் வீக்காக இருக்குது. ஓகே. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா லிவர் வந்து தன்னிலை குறைச்சிக்கிட்டே வருது, தன்னோட பொட்டென்ஷியல் ஆஃப் ஆக்ஷனை வந்து குறைச்சிட்டு வருதுன்னு அர்த்தம். நைட்டும் தூங்கிட்டேன், மதியம் சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுன்னா அது தூக்கம் கிடையாது. லிவர் வந்து அவ்வளோதான், ரொம்ப பாவமான நிலைமைக்கு போக போகுதுன்ற ஒரு அறிகுறி, ஆரம்ப நிலை அறிகுறி. ரொம்ப ப்ரியரான இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இந்த தைலம்ன்றது வந்து அந்த தைலத்துக்கே ஒரு அடிக்ஷன் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. எல்லார் கையிலையுமே வந்து ஒரு தைலம் எப்பயுமே இருக்குது. இந்த அடிக்ஷன் வந்து நல்லதா இல்லை கெட்டதா சார்? 100 மடங்கு கெட்டது. இந்த காஃபி குடிக்கிறதுனாலையோ தைலம் போடுறதுனாலையோ தலைவலி போகவே போகாது. காஃபி குடிக்கிறதுனால நம்ம பிரெயினுக்கு போகிற பெயின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேராது, இது பிளாக் பண்ணுது. ஆனால் அங்கே போய் அதே பாதிப்பு உருவாகிட்டே தான் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலை. இப்போ அனஸ்தீஷியா போட்டால் எப்படி வந்து நம்ம கட் பண்ண பெயின் தெரியலையோ, இது ஒரு ஃபால்ஸ், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தான். அதே மாதிரி தான் தைலம் போடுறதுனால ஒரு இரிட்டேஷன் உருவாகுது. அந்த இரிட்டேஷன் இந்த இரிட்டேஷனை காம்பன்சேட் பண்ணுது. இது ஒரு ஃபால்ஸ் இரிட்டேஷன் வந்து ரியல் இரிட்டேஷன் ஆர் இன்ஃபர்மேஷனை குறைக்குது. இப்போ பெயின்றதே ஒரு நல்ல உணர்வு. பெயின்றனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். பெயின் இல்லைன்னா நம்ம உணர்வு இல்லாத ஜடம். என்ன ஜடம் மாதிரி உட்காந்துருக்க, என்னடா உணர்வே இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறோம். அப்போ எது உணர்வு அப்படின்னா வலிகள் தான் நம்ம வாழ்கிறோன்றது அர்த்தமே. ஒரு கவலைப்படுறது, ஒரு டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த வலி வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட். அப்போ தான் நம்ம ஒரு ஆக்ஷனே எடுப்போம். ஒருத்தனுக்கு முட்டி வலி இருக்குது, அவனுக்கு வலிக்கவே இல்லைன்னா அவன் ரொம்ப வேகமாக நடந்து முட்டி பிரச்சனை பெருசாகும். வலி இருந்தால் தான் கான்ஷியஸாக நடப்பான். அப்போ இந்த பெயின்க்கு ஏதாவது ஒரு பெயின் ஸ்ப்ரே போட்டுட்டு வேகமாக நடக்கிறதுலாம் தப்பு. ஏதோ ஒரு நாள் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு முட்டி வலிக்குது, அதுக்கு வந்து ஒரு வயலின் மாதிரி ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறீங்க. அப்போ ஒரு சுளுக்கிருச்சு, விழுந்துட்டோம், இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது வந்துச்சுன்னா பரவாயில்ல. இல்லை டெய்லி முட்டி வலிக்கு நான் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணிப்பேன்னா அவங்க பெயின் இன்ஃபர்மேஷனை தடுத்துட்டு முட்டி தேய்மான பிரச்சனையை அதிகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் தலைவலி பிரச்சனை இன்னும் பூதாகரமாக போய் நிற்கும். ஸோ இப்போ இந்த தலைவலிக்கு வந்து எப்படி இந்த பெயினை வந்து நம்ம கீழே இறக்குறோம், இந்த இன்ஃப்ளமேஷனே இல்லாத மாதிரி இது பண்ணுறோன்னு சொன்னீங்க. நிறைய பேர் தலைவலினால நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய மெத்தட்ஸ் அவங்களே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த செல்ஃப் மெடிகேஷனில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எக்ஸ்ட்ரீம் தலைவலியில் மிளகாவை அரைச்சி தலையில் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இது கேட்கும் போது அந்த அளவுக்கு தலை வலிச்சிருக்குமா அப்படின்றது என்னோட முதல் கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து ஒரு செல்ஃப் மெடிகேஷன் எந்த அளவுக்கு ஆபத்து சார்? நீங்கள் தலைவலி, அதான் பழமொழியும் சொல்லுவாங்களே, தலைவலியும் வயிற்று வலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் வந்தார். அவர் வந்தது கண்ணு வலிக்குன்ட்டு. நான் வந்து அவருக்கு பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேன் எல்லாம் எழுதிவிட்டேன். வயிறுக்கு போய் ஸ்கேன் எடுங்கப்பா, பிளட் டெஸ்ட் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னா, அவர் போகிற இடத்துலலாம் ஃபன் பண்ணிகிட்ருக்கிறார். எப்படின்னா, நான் கண்ணு வலிக்குன்னு போனேன், அவர் இருந்தாலும் இவ்வளோ பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. நான் கண்ணு வலிக்குன்னு போனேன், அவர் வயிறை ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு. காமன் மேனுக்கு என்ன தோணும்? வயிறு பிரச்சனை இருக்கவன் தானே வயிறு ஸ்கேன் எடுக்கணும். கண்ணு பிரச்சனை இருக்கவன் எதுக்கே எடுக்கணும்? இப்போ உனக்கு இருக்கிறது கண்ணு வலியே இல்லை, ஏன்னா அவர் எல்லா பெஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டலும் போயிட்டாங்க, கண்ணில் உனக்கு பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் சார் என் கண்ணு வலிக்குதுன்னா, அவர் ரொம்ப ப்ராப்பரான ஒரு 45 ஏஜ் பிஸ்னஸ் மேன் தான், பட் அவ்வளோ விவரம் இல்லாதவர். அவர்கிட்ட சொல்கிறேன், சார் கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு ஒன்று இருக்குது, அது கண்ணில் ஆரம்பித்து உயிர் போகிற மாதிரி இப்படியே வரைஞ்ச மாதிரி இப்படி இருக்கும், புரியுதுங்களா? அந்த கிளஸ்டர் ஹெட்டேக்கில் தான் சூசைடல் தாட்லாம் வரும். அவங்களால கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தாலோ இல்லை ரொம்ப பிரைட் லைட்ஸ் பார்த்தாலாவே கஷ்டமாயிடும், உடனே தள்ளி வச்சுருவாங்க. மேக்ஸிமம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் டைமிங்கு, டிவி பார்க்குறது, ரொம்ப இதெல்லாம் பார்க்குறது குறைச்சிக்கிட்டே வருவாங்க. பட் தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அஃப்கோர்ஸ் அன்னைக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓகே, பட் தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம வந்து கண்ணில் ஆரம்பிக்கிற தலைவலி, நெத்தியில் வர தலைவலி, டென்ஷன் ஹெட்டேக் ஆல்மோஸ்ட் உலகத்தில் 88% பீப்புளுக்கு, உலக பாப்புலேஷனில் 88% மக்கள் டென்ஷன் ஹெட்டேக்கை உணர்கிறாங்க. இது ஒரு காமன் ப்ராப்ளம். தலைவலி வராத மனுஷனே இருக்க வாய்ப்பே கிடையாது. அது இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டில் புள்ள எந்திரிச்சோன்னா அடிச்சு பிடிச்சி தடால் புட்டான்னு ஸ்கூலுக்குள்ளே போகுது, வந்தோன்னே டியூஷன், அப்படியே ஒரு ஸ்கேட்டிங் கிளாஸ், அப்படி இப்படி போயிட்டு அவன்கிட்ட பேசவோ அவன்கிட்ட என்ன கதை கேட்கவோ அவனுக்கு புதுசாக சொல்லித்தரவெல்லாம் நேரம் இல்லை. அப்படின்றப்ப அவனுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஏன்னா ஒரே விஷயத்த
ஒரு புக் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் படிக்கிறாரு, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காருன்னா, அவர் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான். ம். அதில் ஒரு விஷயம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு. ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயம் மைண்டுக்குள்ளே போய்க்கிட்டே இருக்குது. அதில் ரெஃப்ரெஷிங்காக ஒன்றும் இல்லை, ஒரு ஹீலிங்காக ஒன்றும் இல்லை, ஒரு பிரேக்காக ஒன்றும் இல்லைன்னா அது கால் ஸ்ட்ரெஸ் தான். ம். கண்டினியூஸாக வர எந்த விஷயமும் ஸ்ட்ரெஸ் தான். அதே மாதிரி தான் டிப்ரெஷன்னால் வர ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஹெட்டேக், ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக், ஆன்சைட்டி ஹெட்டேக், கேஸ்ட்ரிட்டிஸ் ஓரியன்ட் ஹெட்டேக்கு, அப்புறம் நியூரால் ரிலேட்டடாக இப்போ பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ரிசெப்டாஸே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தலை வலிக்குதுன்னா உடனே போய் நியூரோ டாக்டர் பார்க்குறது, உடனே எம்ஆர்ஐ எடுக்கிறது. அஃப்கோர்ஸ் வெரி ரேர்லி பிரெயினில் ஏதாவது டியூமர் இருக்கலாம், ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கலாம், வெரி ரேர்லி. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்காது. மேக்ஸிமம் ஹெட்டேக் ரிலேட்டடாக வரும்போது அவங்க பல்ஸை பார்க்குறோம். பல்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சிடும், இவங்களுக்கு வந்து மைக்ரைன் ஓரியன்ட் ஹெட்டேக் இருக்குது, இவங்களுக்கு ஜென்ரல் ஹெட்டேக் இருக்குது, இவங்களுக்கு ஆன்சைட்டி ஹெட்டேக் இருக்குது, இவங்களுக்கு கிளஸ்டர் ஹெட்டேக் இருக்குது, இவங்களுக்கு வந்து பெண் அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கலாம், இவங்க வீக்காக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது அனிமிக்னாலேயும் இருக்கலாம், வேறு ஏதாவது டெஃபிஷியன்சினாலும் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்னால் இருக்கலாம், இல்லை தண்ணி கம்மியாக குடிச்சதாக இருக்கலாம், இல்லை அவங்கள கேர் டேக் பண்ணுறதுக்காகவோ, இல்லை அவங்களோட ஹாப்பினஸ்க்கு எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் ஒரு எல்லாமே கடமைக்கு பண்ணுவாங்க, பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, சோஷியலாக பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கேரே இருக்காது. இந்த மாதிரி ஹெட்டேக் வந்து ஒரு தலையாய பிரச்சனை. அது உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் ட்ரை பண்ணவங்களாம் எங்ககிட்ட வராங்க, ரீஹாபிடேஷன் சென்டரில் இருக்கவங்களாம் வராங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஹெட்டேக் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. லக்கிலி நாங்கள் அதை தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் ஒரு 3 தலைமுறையாக அதை எடுத்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தலைவலி வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லி தான் இப்போ எனக்கே தெரியுது. இது சூசைடு வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது கேட்குறதுக்கே ரொம்ப வந்து லைக் இன்னைக்கு ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, கூகுள் இருக்குது. கிளஸ்டர் ஹெட்டேக்னால சூசைட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு கூகுள் பண்ணி பார்க்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பார்க்கட்டும். சரி, ஹெட்டேக்கு சொல்யூஷனே இல்லையே. ஹெட்டேக் இஸ் க்யூரபிள், ஹெட்டேக் இஸ் க்யூரபிள். இது வந்து ஒரு தீர்த்தரலாம், திரும்ப வரவே வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. பட் நம்ம யாலிசி ஹாஸ்பிட்டலில் இது ப்ராப்பராக சொல்கிறோம், சொன்ன மாதிரி 1 or 2 months க்யூர் பண்ணுறோம். லைஃப் லாங் வராமல் அத்தனை ரிப்போர்ட் வச்சுருக்கோம். இன்றைக்கெலாம் ஒரு டிசீஸ் க்யூரபிள்னு சொன்னாவே பிரச்சனைங்க. இன்றைக்கி வந்து டயபெட்டிக் க்யூர் பண்ணுறேன்னு சொன்னால் உடனே இன்ஸ்பெக்ஷன் வந்துடுவாங்க. ஸோ வி ஹாவ் அ ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ். அதை வந்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கரெக்டாக அப்ரோச் பண்ணுறோம். அதுக்கான ப்ரிசைஸ்டு ஹெர்ப்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கான ப்ரிசைஸ்டு தெரப்பீஸ் வச்சுருக்கோம். டெஃபிஷியன்சி இருந்தால் அது என்ன டெஃபிஷியன்சின்னு அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சிக்கான சப்ளிமெண்ட்ஸ், டயட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சொல்லப்போனால் ஒரு மறு வாழ்வே கொடுக்குறோம். ஒரு ரீஹாபிடேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஹெட்டேக்னால் அதில் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாக எல்லாரையும் ரொம்ப டேஞ்சரஸாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த தலைவலிக்கு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இதை பற்றி ப்ரீஃபாக சொல்ல முடியுமா சார்? தலைவலி வந்து மைக்ரைன் தலைவலியாக இருக்கட்டும், கிளஸ்டர் ஹெட்டேக்காக இருக்கட்டும், ஆன்சைட்டி ஹெட்டேக்காக இருக்கலாம், இன்டைஜஷன் ஹெட்டேக்காக இருக்கலாம், இல்லை பீரியட்ஸ் ரிலேட்டடாக வர தலைவலியாக இருக்கலாம். எந்த தலைவலியாக இருந்தாலும் அந்த ஒரு ஆணோ பெண்ணோ சின்ன குழந்தையோ வயசானவங்களோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறதோட இம்பேக்டாக இருக்கலாம். வெரி ரேர் தான். இன்னொரு ஹெர்பல்ஸ் ஏதோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கோம், அதோட சைட் எஃபெக்ட்லாம் ரொம்ப ரேர் தான். ஒரு கேன்சர் பேஷண்ட்லாம் இருந்தால் உடம்பு சூடுபடுத்துகிற மாதிரி ஒரு கீமோ பேஸ்டு மெடிசன்ஸ்லாம் எடுப்பாங்க. அவங்களுக்கு சூடுனால ஒரு டீஹைட்ரேட் ஹெட்டேக் வரும், அது ரேர், அதை விட்டுருவோம். அதுவும் நம்ம மேனேஜ் பண்ணுறோம், நல்லாவே க்யூர் பண்ணுறோம். லக்கிலி ஒரு மாதத்துக்கு 10 டாக்டர்ஸாவது என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. பேஷண்ட்ஸ் வரல, 10 டாக்டர்ஸாக வரல. அவங்க ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு அவங்க கிளைண்ட்ஸை எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இது என்னென்னு பார்த்துட்டு வாங்க, டயக்னோஸ் பண்ணிட்டு வாங்க. இட்ஸ் நாட் தட் சிஸ்டம் பிக், இந்த சிஸ்டம் பிக் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எமர்ஜென்சிஸை அலோபதி, சோ கால்டு அலோபதின்ற மாடர்ன் மெடிசன் பார்க்கணும். லைஃப் ஸ்டைல் டிசீஸை ஆயுஷ் டாக்டர்ஸ் பார்க்கணும். ஏன்னா இங்கே தான் ரூட் காஸ். இப்போலாம் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படின்றது ரொம்ப பிரதானமாக வந்துட்டுருக்கு. அதையும் நாங்கள் தான் ப்ராப்பரான ஃபங்க்ஷனல் மெடிசன் டாக்டர்ஸ். ஏன்னா ஒரு டெஃபிஷியன்சி, ஏன்னா ஒருத்தர் ஏன் நேராக உட்காடுறாங்க, ஒருத்தர் ஏன் கோணையாக உட்காடுறாங்க, அவங்க ஏன் பதட்டமாக இருக்காங்க, அவங்க ஏன் கால் கீழே படலை, அவங்க நகை ஏன் எப்படி இருக்குது, அவங்க முகம் வாகு ஏன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏன் ட்ரை ஸ்கின் இருக்குது, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ முடி கொட்டுது, அவங்களுக்கு ஏன் வெள்ளைப்படுதல் இருக்குது, அதுக்கும் தலைவலிக்கு என்ன சம்மந்தம். இப்போ ஒருத்தர் வந்தாவே அவங்களோட ரூட் காஸை அட்ரஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைனால தலைவலி வந்துச்சுன்னா பேதி கொடுத்துட்றோம். தலை சார்ந்த பிரச்சனைனால தலைவலி வருது அப்படின்னா நசியம்னு ஒன்று பண்ணுறோம், நசி கிரியான்னு ஒன்று பண்ணுறோம். தலைக்கு ஏறிய பித்தத்தையும் தலைக்கேறிய கபத்தையும் நசியம்ன்ற ஒரு மூலிகை சாறு எடுத்து மூக்கில் ஒரு காலைங்காத்தால்
வெறுவயத்தில் வர சொல்லி விடுறப்ப தலையில் இருக்கிற நீர், தேவையில்லாத நீர் வந்து சளியாக வந்துடும். இது ஒரு அற்புதமான தெரப்பி. அதுக்கான ஒரு ப்ரிசைஸ்டாக நாங்கள் ஒரு ஹெர்ப்ஸ் வச்சுருக்கோம். அது எந்த பதத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு மேபி ஒரு 13 வயசு 14 வயசு பையன் வரானா அவனுக்கு லைட் டோஸ், இல்லை ரொம்ப க்ரானிக் பிரச்சனைனா ஹெவி டோஸ், அதாவது அந்த மூலிகை தன்மையை மாற்றுவோம். அதை வச்சு கொடுக்கும் போது அன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு ஏதோ லைட்டாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சளி பிடிச்ச மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். ஆனால் இது எடுத்துக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதில்லை, இது எடுத்துக்கிறவங்களுக்கு கிடினஸ் வர்றதில்லை, இது எடுத்துக்கிறவங்களுக்கு தூக்கம் பெட்டர் ஆகுது, இது எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த ஞாபக மறதி, லாஸ் ஆஃப் மெமரி, சார் நான் அப்பப்போ மறந்து போயிடுறேன் சார், எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன், இது எல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஹெட்டு, தலை, தொண்டை, லங்ஸ், வயிறு வரைக்குமே ரொம்ப நல்லா பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக நாங்கள் 2 months ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சார் நான் வரும்போது இந்த பிரச்சனையில் வந்தேன், எனக்கு கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருந்துச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி இவ்வளோ இருந்துச்சு, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு, B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சு. சில பேருக்கு B12 ஜாஸ்தியாக இருக்கும், டெய்லி தயிர் எடுத்திருப்பாங்க, டெய்லி தயிர் எடுத்தனால B12 ஜாஸ்தியாகும். சில பேர் டெய்லி நான்வெஜ் எடுத்துப்பாங்க, அதனால் உங்களுக்கு சத்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, சத்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அதனால சில பேருக்கு வலிகள்லாம் வரும், வயிறு வலி, கால் வலி, இடுப்பு வலிலாம் வரும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வரும். சில பேருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் எடுத்தால் ப்ரோட்டீன் யூரியாலாம் சில பேருக்கு வரும், யூரினில் ப்ரோட்டீன் போகிறது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி பேலன்ஸாக ஒன்று கொடுக்குறோம். சார் உங்கள் உடம்புக்கு நைட் டியூட்டி போகக்கூடாது, நீங்கள் நான்வெஜ் இவ்வளோ சாப்பிடக்கூடாது, நீங்கள் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஃபைபர் ரிச் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்து ஸ்லீப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷராக நிறைய எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி. இந்த பொதுவாக விதண்டாவாதத்துக்கு வர்றவங்களுக்கு பதிலே கிடையாது. சார் ஹெட்டேக்கே எதை வச்சு க்யூர் பண்ணுற அப்படின்னு ஒன்று கிடையாது. அந்த மூலிகையை வச்சு நசியம் பண்ணி உள்ளே இருக்க டாக்ஸினை எலிமினேட் பண்ணுறோம், உள்ளே இருக்க கன்ஜஷனை ரிலீவ் பண்ணிவிட்டு அவங்கள எப்படி ஹீல் பண்ணணும், தலையை பிரச்சனையா வயிறு பிரச்சனையான்னு பார்த்து ஹீல் பண்ணும்போது அவங்க 1 or 2 months 100% க்யூர் ஆகுறாங்க, திரும்ப வரதே கிடையாது. இப்போ இந்த தீராதது மைக்ரைன் பிரச்சனை, ஒரு மைக்ரைன் இருந்தால் அவங்க லைஃப் லாங் மெடிகேஷனில் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார், அதுவும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் போயிடுமா? மைக்ரேனு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். மைக்ரேன் இஸ் க்யூரபிள். மைக்ரைன் இஸ் க்யூரபிள். மைக்ரேன் இஸ் 100% க்யூரபிள் within 1 month or 2-3 months. பட் க்யூரபிள். திரும்ப வரவே வராது, ஆயுசுக்கும் வராது, சாகர வர வராது. சாதா தலைவலி வரும், எல்லாருக்கும் வர தலைவலி வரலாம், ஆனால் மைக்ரேனாக வராது. மைக்ரேன்லாம் வந்துச்சுன்னா 3 நாள் வேலைக்கு போக முடியாது, 2 நாள் அப்படியே வெளிச்சத்தை பார்க்காம சவுண்டை கேட்காம இருட்டு அறையில் போய் படுத்துக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ட்ராமா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஐயோ ஃபங்க்ஷனா, நான் வரல எனக்கு தலைவலி, ஐயோ வேறு ஊரில் ஃபங்க்ஷனா எனக்கு மைக்ரேன் வந்துடும், ஐயோ ஐஸ்கிரீமா எனக்கு மைக்ரேன் வந்துடும், எனக்கு நான்வெஜ்ஜா எனக்கு மைக்ரேன் வந்துடும், பாப்பா இதெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கெலாம் நான் தண்ணி குடிக்காமல் இவ்வளோலாம் சுற்றுனேன்னா எனக்கு மைக்ரேன் வந்துடும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா 2 வேலை கொடுத்தாவே மைக்ரேன் வந்துடுது. எக்ஸ்ட்ரா 2 வேலை, 3 நாள் டாய்லெட் சரியாக போகலன்னா மைக்ரேன் வந்துடுது, 5 நாள் ஒழுங்காக தூங்கலை, 2 நாள் ஒழுங்காக தூங்கலைன்னா மைக்ரேன் வந்துடுது. ஸோ இப்படி எல்லா விஷயத்துலையும் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சில் ப்ராப்பராக ஒருத்தவங்களோட ரூட் காஸ் பண்ணுறதுனால மைக்ரேனை ரொம்ப சயின்டிஃபிக்காக ட்ரெடிஷ்னல் கான்செப்டாகவும் மாடர்ன் அப்ரோச்லேயும் க்யூர் பண்ணுறோம், திரும்ப வரதே இல்லை. அஃப்கோர்ஸ் எங்களோட ஹேண்டிலிங் மெத்தடில் ஒன்லி ஹெர்பல்ஸ் இருக்கனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஸோ தலைவலி வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த தலைவலிக்கு வந்து நிறைய பேர் பெயின் கில்லர்ஸ் தைலங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதோட ஆக்சுவல் ரூட் காஸ் கண்டுபிடிச்சி எப்படி அதுக்கான அதை வந்து நம்ம க்யூர் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அண்ட் அதை தாண்டி இன்றைக்கி மைக்ரைனுக்கு வந்து தீர்வே இல்லை, மைக்ரைன் வந்துட்டு லைஃப் லாங் மெடிகேஷன் தான் எடுத்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும், லைக் எல்லாத்துக்குமே ஒரு க்யூர் இருக்குது, ப்ராப்பரான இடத்த போய் ரீச் பண்ணாங்க. ஸோ நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க.